உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத பாருங்கம்மா, தாலிங்கிறது மங்களகரமான விஷயம்தான். அது காணாம போனது உங்க எல்லாருக்கும் சங்கடமான விஷயமா தான் இருக்கும். ஆனா ராணி அவ கழுத்துல மாங்கல்யத்தை கட்டிட்டு தானே இந்த மாங்கல்யத்தை அவ வைராகியத்துக்காக கழட்டி வச்சிருந்தா. அதனால எந்தவித ஒரு ஆபத்தும் கண்டிப்பா சித்தார்த்துக்கு வராது. இது அபசகுணமே இல்ல. நீங்க தேவையில்லாம மனச போட்டு குழப்பிக்காதீங்க. நான் இப்பதானே சோழிட்டு பாக்குறேன். என்னாச்சு நம்பூதிரி? என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. பேடிக்கண்டா, 5 சோழி காமிச்சா கண்டிப்பா தொலைஞ்சு போறது திரும்ப கிடைக்கும். நம்பூதிரி ஐயா, நாங்க வீட்டுல எல்லா இடத்துலயும் சல்லடை போட்டு அலசியாச்சு. ஆனா எங்கேயுமே இல்லையே. எப்படி கிடைக்கும்? ஏன் தமன்னா, எப்படி கிடைக்கும்? நாம தான் கொண்டு போய் லாமியா கிட்ட கொடுத்துட்டோமே. மாங்கல்யம் திரும்ப கிடைக்கும்னு சொன்னனே தவிர அது இங்க கிடைக்கும் நான் சொல்லலையே. நம்பூதிரி, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த மாங்கல்யத்தை ஒரு புண்ணிய ஆத்மா கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். ഈ വീട്ടിന്റെ சாமி பொம்மையால തന്നെ ആ മാംഗല്യത്തെ കൊണ്ടുവര முடியும். நிறைய தடவை சித்தார்த்தோட கல்யாணம் தடபட்டு போனதால இந்த முறை எந்தவித தடையும் இல்லாம ராணி சித்தார்த் கல்யாணம் நடக்கணும். அதனால கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் சீக்கிரமாவே ஆரம்பிச்சிடுங்க. வர முகூர்த்தத்திலேயே சித்தார்த் ராணி கல்யாணம் நடக்கணும். சித்தார்த் ராணி கழுத்துல தாலி கட்ட போகும்போது தொலைஞ்சு போன தாலிய பொம்மைய அவ கையால கொண்டு வந்து சித்தார்த்து கிட்ட கொடுத்து ராணி கழுத்துல தாலி கட்ட சொல்லுவா. அப்படி ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். நீங்கள் எல்லாரும் அத கண்கூட பார்க்கத்தான் போறீங்க. நம்பூதிரி ஐயா, நீங்க சொல்ற விஷயத்த நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. உங்களோட குழப்பம் இன்னைக்கு மனசுல ஆயி சில சமயத்துல சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்க்காம முழு மனசோட தானே நம்பணும். இப்போ நடக்கிற விஷயமும் அதே போலதான். சரிங்க நம்பூதிரி, நீங்க சொல்ற மாதிரியே கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் உடனே ஆரம்பிச்சிடுறோம். ராணி என்கிட்ட சொல்லும் போது பொம்மி அக்காவே அவங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா என் கழுத்துல கட்டுவியான்னு கேட்டால, இப்ப நம்பூதிரியும் பொம்மி கண்டிப்பா அந்த தாலியை கொண்டு வந்து தருவான்னு சொல்றாரு. என்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு புரியல. நம்பூதிரி ஐயா, பொம்மி, நீ எந்த இவட? நம்பூதிரி ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். எந்த மூலை பறையும்? வீட்ல வரலட்சுமி பூஜை நடக்கும்போது ராணியோட தாலிய காணும். லாமியாங்கிற துஷ்ட சக்தி தான் அந்த தாலியை எடுத்துட்டு போயிருக்கு. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு. வர முகூர்த்தத்துல என்னோட வேம்பு சார் ராணியோட கழுத்துல அந்த தாலிய கட்டணும். நான் எப்படியும் முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த தாலியோட நேர மண்டபத்துக்கு வந்து என் கையாலேயே அந்த தாலிய வேம்பு சார் கையில கொடுத்து கட்ட சொல்லுவேன். அதனால வீட்ல இருக்கிற யாருமே வருத்தப்பட்டுற கூடாது. அவங்களுக்கு நம்பிக்கையோட ஆறுதல் வார்த்தைய சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி கல்யாண வேலைய ஆரம்பிக்க சொல்லுங்க. சரி மோளே, பச்சே இது எப்படி சாத்தியம் தானே கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. அரியா மோளே, நான் கல்யாண வேலையை ஆரம்பிக்க சொல்றேன், நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றிங்க ஐயா.
லோகத்துல காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் நடக்காது. பொம்மி அவளோட கையாலேயே தாலி எடுத்து கொடுக்கறாளாம். அதுண்ட பின்னில கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அப்போ நான் கிளம்புறேன். ஹே கல்யாண பொண்ணே, எதை பத்தியும் கவலைப்படாம நீ சந்தோஷமா இருக்கணும். என்ன ராணி, சந்தோஷமா இருக்க சொன்னா நீ இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? இல்லக்கா, நம்பூதிரி சாமி, நீங்க கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் சீக்கிரமா பாருங்க. முகூர்த்த நேரத்துல பொம்மிய தாலிய கொண்டு வந்து அவ கையாலேயே சித்தார்த்தாண்ட கொடுப்பான்னு சொன்னாரு. அதுக்காண்டி நடக்காம போச்சு, இந்த ராணி இல்லாம போயிருவாக்கா. ராணி, நம்பூதிரி சொன்னது என்னோட வாக்கு. நான் இருக்கும்போது அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா? நம்பூதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் பார்க்கும்படி நானே மண்டபத்துக்கு வந்து தாலிய வேம்பு சார் கையில கொடுத்து உன் கழுத்துல கட்டுன்னு சொல்லி அவர் உன் கழுத்துல தாலி கட்டுறத என் கண் குளிர பார்ப்பேன். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும். என்னோட தாலி இப்போ என் கைக்கு வரணும். இல்லைன்னா உன்னோட அழிவு ஏன் கையால தாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. உன்னை அழிச்சிட்டு தான் அந்த புனிதமான தாலியை நான் எடுத்துட்டு போகணும்னா அதுக்கும் நான் தயார். என்னை பத்தி உனக்கே தெரியும். நீ மட்டும் அந்த தாலியை கொடுக்கலன்னா நான் சத்தியமா உன்னை அழிச்சிருவேன். ஏ பொம்மி, உன்னோட ஆத்மாக்கு உண்மையிலே சக்தி இருந்தா என்ன அழிச்சிட்டு உன்னோட தாலியை என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போ. நான் இப்ப எந்த உலகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன்னு கூட உன்னால கண்டுபிடிக்க முடியாது. நீ எங்க தேடினாலும் இந்த லாமியாவை உன்னால கண்டுபிடிக்க முடியாது. உன்னால என்ன நெருங்க கூட முடியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். நீ நினைச்சது எதுவுமே நடக்காது. உன் ஆத்மா அழியறதுக்கான நேரம் வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, நீ எந்த குடும்பத்தை உன் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குடும்பம் உன் கண்ணு முன்னாடியே துடிச்சு அழிய போகுது. மல்லிகா வயிற்றுல இருந்த என் பாக்க எப்படி நீ அடிச்சியோ அதே மாதிரி இந்த லாமியா உன் வம்சத்தையே அழிக்க போறா. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட இருந்து அந்த தாலியை நான் வாங்குவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.